ரொம்ப நாளுக்கு அப்புறம் டின்னருக்கு ராஜஸ்தான் ஃபேமஸ் ஆன கோபா ரொட்டி தான் வைஃப் இன்னைக்கு செஞ்சாங்க. செட் பை ஒர்க்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு மார்னிங் 7 மணிக்கு தான் பெயிண்ட் அடிக்க ஆளுங்க வந்துட்டாங்க. நான் அப்போதான் ஏஞ்சி ரூம் விட்டு வெளியே வந்து பாக்குறேன், ஹாலில் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. எங்க வீட்டுல எப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போதுல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் சேஃபா பேக் பண்ணி வச்சிட்டாங்க. வெறும் 2 ட்ரெஸ் மட்டும் யூனிஃபார்ம் மாதிரி வைஃப் போடுறது குத்துருக்காங்க. நானும் அந்த 2 ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டுட்டு கடைக்கு வர 2 நாளா கடை ஓபன் பண்ணி பொருள்லாம் வெளியே வச்சு கிளீனிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சாமிக்கு விலைக்கேத்தி முடிச்சிட்டேன். அப்போதான் வைஃபோ கரனும் கடை கிளம்பி வந்துட்டாங்க. எதுக்கு கடைக்கு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு பெயிண்ட் அடிக்கிறனால பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியலையா. சோ நானும் கரனும் வண்டி எடுத்துன்னு ஸ்ட்ரெயிட்டா பிரேக்ஃபாஸ்ட் வாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல் கிளம்பி வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு ஃபுல் டே ஹோட்டல் தான் கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. மதியானம் அவங்க லஞ்ச் பிரேக் எடுக்க போவாங்க. அப்போ நாங்க லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுருவோம். பெயிண்ட் அடிக்க வருவாங்க தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்க நாங்க லஞ்சே பார்க்கல. அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே வாங்கி சாப்பிடுறோம். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா தோசையும் மெதுவடை தான் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, நான் வீட்டுல செஞ்சு 5 தோசை சாப்பிடுவேன். ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தா ஒரு தோசையில வயிறு ஃபுல்லாயிருது. நானும் வைஃபா கடையில சாப்பிட்டு அம்மாக்காக வீட்டுல பார்சல் அமிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி வந்த வழியில் ஸ்டாக்ல சில வழியில் டேமேஜா வந்தது. அந்த வழியெல்லாம் வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் படம் பாத்துங்கன்னு. இன்னைக்கு என்ன படம் பாக்குறேன்னு கரெக்டா கெஸ் பண்ணுங்க. வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறனால வைஃபா கரன வீட்டுக்கே போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பெயிண்ட் ஸ்மெல்லால வைஃப்க்கு வந்து தும்பல் வந்துட்டே இருக்கான். ஈவினிங் போல வீட்டுல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு போனேன். அப்போதான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கடைக்கார அண்ணா கோல்டு பிளே பட்டன் வந்துச்சான்னு கேட்டாங்க. இல்லன்னு சொன்னேன். எங்களை வீடியோல போட்டாதான் உனக்கு கோல்டு பிளே பட்டன் வரும்னு சொன்னாங்க. அவங்கள வீடியோல போட்டு ஸ்ட்ரைட்டா கடையில வந்து விலைக்கேத்திட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நான் எக்ஸப்ட் பண்ண மாதிரி கஸ்டமர் யாரும் வரல. சோ கொஞ்ச நேரம் வந்த கஸ்டமர் நான் பார்த்ததுக்கு அப்புறம் வைஃபா நானும் கடையை க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு டின்னருக்கு வைஃப் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஸ்பெஷலா செய்யறேன்னு சொல்லி ராஜஸ்தான்ல ஃபேமஸ் ஆன கோபா ரொட்டி தான் செஞ்சாங்க. சுட சுட கோபா ரொட்டியில நல்லா நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு நெய் கொஞ்சம் கம்மியா பிடிக்கிறனால கொஞ்சமா நெய் எடுத்துக்கிட்டு சைட் டிஷ்க்கு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சிருந்தாங்க. கரனுக்கு நார்மலா செய்யற ரொட்டி பிடிக்காது. இந்த மாதிரி கோபா ரொட்டி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அது ஏன் தெரியல. வைஃப் செஞ்ச அந்த கோபா ரொட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான இந்த கோபா ரொட்டியோட விளாக கம்ப்ளீட் பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.